சாபம் நீங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும். இல்லை, நான் குடிக்காதவனும் குடிப்பா, குடிக்காத பெண்ணும் குடிப்பா. புரியுதா? இதுதான் சாபம். அப்படி சாபத்தை கழுவி ஆண்டுடைய வார்த்தையின்படி பெண் கொள்ள வேண்டும், இல்லைன்னா மாப்பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாதவருடைய வாழ்க்கை சுடுகாடு தான். நான் சபிக்கிறவன் இல்லை, சத்தியத்தை சத்தம் விட்டு சொல்லுகிறவன். உற்சம கையை தட்டுங்க. அது நீங்கள் பெற்றோர்கள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பெண் பார்க்கும் போதெல்லாம் இப்படி தான் செய்யணும். இன்னொரு முறை இதே மாவட்டத்தில் கல்யாணம் நடந்தது ஒரு ஜோடிக்கு. அது என்னுடைய ஊழியம் அல்ல, கல்யாணம் வரைக்கும் அவங்க ஊழியம். கல்யாணம் நடக்கும்போது என்கிட்ட கூப்பிட்டாங்க. ஏன்னா சிலருக்கு எமர்ஜென்சி மாதிரி நான் தான் வேணும். உற்சம கையை தட்டுங்க. ஐசி யூனிட் மாதிரி நான் தான் வேணும். இந்த ஐசியில் ஸ்பெஷல் டாக்டர் இருப்பாங்கள்ல, அதே மாதிரி நம்ம ஸ்பெஷல் ஊழியம். அங்கே என்னன்னா கல்யாணம் ஆச்சு, மாப்பிள்ளை பஸ் நைட் ரெடியாக போகிறான். ரெடியாக போன நேரத்தில் அவன் என்ன பண்ணா, இந்த 2 முழங்கால்களுக்கு இடையில் தலையை புதைத்து வைத்து கொண்டு மல்லிப்பூ சூடிக்கிட்டு அவன் உட்காந்துருந்தான். இவன் போய் பொண்டாட்டின்னு கையை தொட்டான். எட்ரா கையேன்னு சொல்லி வலது காலை மடக்கி நிமிர்த்த அவன் பள்ளி மாதிரி சோறில் ஓட்டினான். ஓடி போனான் ஆவடிக்கு. எஸ்கேப். ராத்திரியோட ராத்திரி. ஒரு சம கையை தட்டுங்க. அவ்வளோதான். பிசாசு அவளுக்குள்ளே இருந்தது பாருங்க. ஒரு பார்ட்டி இவன் வேற பொண்ணை கொண்டு ஓடி போயிட்டான்னு ஒரு பார்ட்டி, இல்லை பொண்ணை பிடிக்காமல் விட்டுட்டு போனான்னு இன்னொரு பார்ட்டி, இல்லைன்னா ஹீ இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஹர்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட்டி. விமர்சனங்கள். கல்யாண வீடு மறுநாளைக்கு பிரச்சனை ஆகுது. காவல் நிலையத்தில் புகார்கள் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பாக ஆவடியிலிருந்து அவன் பேசுகிறான், பாஸ்டர் என்னை காப்பாத்துங்க. என்னாச்சு? ஓங்கி ஒரு காலால் மிதிச்சா நான் பள்ளி மாதிரி சோறில் ஒட்டுனேன். என்ன அசுரபலம்! அவளுக்குள்ள ராட்சசி மாதிரி பேய்கள் இருக்கிறது பிரதர். இவளோடலாம் வாழ முடியாது. 100 பவுன் நகையாகம் போட்டிருந்தது. 100 பவுன் நகையை போட்டுக்கிட்டு உண்டை கண்ணி மாதிரி கண்ணு வச்சுட்டு தலைமட்டி எல்லாம் பிரித்து போட்டுட்டு காலை மட்டைக்கு அவனுக்கு நெஞ்சு போதில் ஒன்று இடிச்சா எப்படி இருக்கும்? பொண்டாட்டி நினைக்கல, சாந்தானாலி பயந்தே ஓடிட்டான். பேயை கட்டி வச்சுட்டாங்க நெல்லிட்டு. அப்புறம் அவனையும் ஜெபம் பண்ணி பொருத்தனை வாங்கித்தான் ஜெபம் பண்ணி சேர்த்து வச்சுட்டான். போன வேகத்தில் திரும்ப வந்தான். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது இன்றைக்கி. உற்சவமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவை திருமண பந்தம் என்பது பரிசுத்தமாக. நம்முடைய வாழ்க்கையில் பேய் என்ற சத்ரு, சாத்தான் என்ற சத்ரு, மந்திரவாதம் என்ற சத்ரு, மந்திரக்காரர்கள், சாபங்கள், ஜென்ம பாவங்கள், இதெல்லாம் ஒளிந்தால் தான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் விதைச்சு பாருங்க, நல்லா வரும். பிள்ளை செல்வத்துக்கு அலையண்டா, கர்த்தர் கொடுத்துருவார். இல்லைன்னா பிள்ளை செல்வத்துக்கு ஆலமரத்தையும் சுற்றணும், தேவாலயங்களையும் சுற்றணும். நீங்கள் கூடிய மட்டும் மந்திரவாதத்துக்கும் போகணும். ஒரு வழி இல்லைன்னா மந்திரவாதத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஏசு கூப்பிட்டு ஒன்றுமே தரல அவர். அப்போ சீக்கிரமாக பிசாசு தருண்டு அங்கே போயிடுவாங்க. குறைச்சி கூட சாபமாயிரும். வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. ஸோ உங்கள் பாத்திரங்கள் தான் முதல்ல இங்கே கழுவப்பட வேண்டும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அப்போ தான் ஒரு பெண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்றைக்கி பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நீதிமன்றத்தில் டிவேர்ஸ் இப்படி தான் போய் நிற்கிறாங்க நிறைய பேர். யோசிங்க. ஒரு பொருத்தனை பெண் பிள்ளை மேலே செலுத்தி கல்யாணம் பண்ணி கொடுங்க. மாப்பிள்ளையாக இருந்தாலும் அப்படி. இதுதான் முறையான ப்ரொசீஜர். ஆபிரகாம் எப்படி தன் பிள்ளைக்கு பெண் கொண்டான் என்று தெரியுமா? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ஃபோன் யார்கிட்ட இருக்கு? வேலைக்காரன்கிட்ட ஒரு பொண்ணுக்கு தேவை நகையை கொடுத்து அனுப்பினான். பொண்ணு யாதுன்னு தெரியாது, நீ போ. பொண்ணு யாதுன்னு தெரியாது, நீ அந்த திசைக்கு போ. ஆண்டவர் பொண்ணை வாய்க்க செய்வார்னுன்னாரு. வேலைக்காரன் குழம்புறான், நான் எப்படி எனக்கு முதலாளிக்கு என்னை ஈசாக்குக்கு நான் எப்படி பெண் கொள்ள போகிறது? இந்த ஆபிரகாமுக்கு வேலை இல்லாமல் என்னை அனுப்பிட்டார். வேலைக்காரன் அனுப்புகிறார். அப்போ ஆபிரகாம் எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். சரியா? அங்கே போனால் அவன் ஒரு பொருத்தனை பண்ணுறான்.
எப்படி பண்ணுறான்னா, ஆண்டவரே நான் எப்படி பெண்பள்ளியை கண்டுபிடிக்கிறது? சரி, நான் ஒரு நீரூற்றில் அவன் தன்னுடைய குதிரையை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறான், குழம்பி இருக்கிறான். இந்த நீரூற்றில் ஏதாவது ஒரு பொண்ணு வந்து தண்ணி கோரணும், குடிக்க தண்ணி வேணுமான்னு அந்த பொண்ணு என்கிட்ட கேட்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் உன் குதிரைக்கும் தண்ணி ஊற்றி தரட்டுமான்னு கேட்கணும். கேட்ட அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகள், அதாவது எஜமானுடைய வீட்டுக்கு மருமகள்னு அவன் தீர்மானித்து பொருத்தனை பண்ணிட்டு உட்காந்துருந்தான். அந்த காலத்திலே பொருத்தனை தான். கையில் நகை நட்டெல்லாம் இருக்குது அந்த பொண்ணுக்கு போடுறதுக்கு, புரியுதா? நகையை கொடுத்து தான் பொண்ணை கட்டுறாங்க. இவங்க கொஞ்சம் நேரமாக உட்காந்துருக்கும்போது நடுப்பகல் வேலையில் பெண்கள் வரமாட்டாங்க, ஒன்று மார்னிங் இல்லைன்னா ஈவினிங். அவள் ஒரு குடம் எடுத்துகிட்டு தண்ணியை கோர வந்தான். இங்கே வந்து தண்ணியை கோரனா, பொதுவாக ஆண் பிள்ளைகளுக்கு பெண்கள் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவள் தண்ணியை எடுத்துக்கிட்டு குடிக்கிற தண்ணி வேணுமான்னு கேட்குறா. முதல் தரிசனம் நிறைவேறுது. ஆமாம், கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு குடித்தாச்சு. அப்போ உங்கள் கழுதைக்கும் உங்கள் குதிரைக்கும் நான் தண்ணி ஊற்றட்டுமான்னு. ஓகே, 2 நிறைவேறிச்சு. அப்போ தான் நீ யாருன்னு கேட்குறேன். நான் இன்னார் மகள். பார்த்தாச்சுன்னா ஈசாக்கு முறை பொண்ணு. உற்சாகமாக கையை தட்டுங்க, தேவனுடைய மகிமையை பாருங்க. அப்படியே போய் பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு கூட்டிகிட்டே வந்துட்டான், ஈசா கிட்ட ஒப்படைச்சான். கர்த்தர் நடத்துகிற கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா? வராது. நிறையவருடைய வாழ்க்கை, ஆண் பிள்ளை வாழ்க்கை, பெண் பிள்ளை வாழ்க்கை. போன 2 மீட்டிங் முன்னாடி வாழப்பாடியிலேருந்து ஒருவர் வந்தார். பொண்ணு போய் கேட்டால், உனக்கு பலவீனம், அதனால் நான் உங்கூட நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். வாழ்க்கை போச்சா? ஆண்களுக்கும் பிரச்சனை, பெண்களுக்கும் பிரச்சனை. அதை பரிசுத்தம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, அனுப்புங்க. வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு போச்சு. சரியா? இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன குறையோ நீ நிவர்த்தி பண்ணினால் உனக்கு அழகான வாழ்க்கை உண்டாகும். அல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்றே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு யார் காரணம்? அவரை முதல்ல கைத்தாளம் கொடுத்து கனப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், மரணபரியம் தான் நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையும் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இப்பொழுது நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 5:20-24. அடுத்து 2 பேர் இங்கிருந்து 2 வசனங்கள், கடுமையான வசனங்கள் 2 பேர் நீங்கள் சொல்லுங்கள், தியானிக்கலாம். அல்லேலூயா. 5:20-24. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படிக்கு பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள். திரும்பவும் சத்தமா சொல்லுத. நெக்ஸ்ட். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அல்லேலூயா.
இப்போ ஆண்டவர் 2 காரியத்தை சொல்லுகிறார். சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக விசாரித்து தண்டனையை நிறைவேற்றிடுவார். சிலருடைய சாபம் பின்தொடரும். ஒரு தலைமுறையில் சாபம் இருக்கிறது தெரியாமல் வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் தண்டிக்க மாட்டார், விட்டுருவார். ஆனால் அது பின்தொடரும். அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பட்டமரமாக மாற்றிவிடும். உற்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. சாபம் இருக்கிற இடத்துல சாவு சொல்லாம வரும். கை தட்டுங்க. உங்கள் சாபங்கள் பின்தொடருமானால். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சாபத்தை கழுவினார்னு சொன்னால் இந்த வசனம் நமக்கு தேவை கிடையாது, பைபிளில் வச்ச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் தான் நம்ம மன்னிச்சுட்டார், அவர் தான் நம்முடைய பாவத்தை கழுவிட்டார், அவர் தான் நம்முடைய சாபத்தை கழுவிட்டார். அப்படின்னாலும் இந்த வசனம் நமக்கு தேவை கிடையாது. அப்படின்னா பைபிளில் எந்த வசனத்தை நீங்கள் பின்பற்ற முடியாது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? பாவம் பின் தொடரும், சாபம் பின் தொடரும். சிலருடைய பாவம் நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக, தேவன் நீதியிடுவதற்கு முன்பாகவே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது அவசர கால பட்டிஷன். நீங்கள் கோர்ட்டில் நீ ஒரு கேஸ் போட்ட எத்தனை நாள் ஆச்சு? 2.5 வருஷம் ஆச்சு. உட்காரு. இந்த வழக்கு உட்காரு. இந்த பில்டிங்கில் என்ன சகோதரர்கள் வழக்கு போட்டார்கள். எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 25 வருஷம். 25 வருஷம் இந்த சொத்து மேலே வழக்கு நடந்திருக்கிறது. 1-2 வருஷம் இல்லை. அப்பீல் மட்டும் கிட்டத்தட்ட 18 வருஷம் நடந்திருக்கு. அப்புறம் நான் போகவே இல்லை. அங்கே எடுத்துகிட்டு போட்டேன், எனக்கு என்ன, அப்படி விட்டுட்டேன். ஆனால் கர்த்தர் விடுற மாதிரி இல்லை, தீர்ப்பு எனக்கு சாதகமாக எழுதிட்டேன். நான் போகவே இல்லை. இப்போ நான் வைத்த நம்பிக்கை அவர் மேலே. நீ நம்பிக்கை அவர் மேலே வச்சாச்சுன்னா என்ன செய்வார்னு தெரியுமா? நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன் உனக்கு. உற்சமாக கையை தட்டலாம். இப்போ சிலருடைய பாவங்கள் பின் தொடருமானால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. சிலரை நம்ம என்ன செய்யணும்? மேடையில் ஏற்றி கொத்து புரோட்டா போடணும். அப்போ தான் உங்களுக்கு பயம் உண்டாகும். அப்போ தான் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. பாவத்தை தேவன் கழுவினார் இன்னும் சொன்ன சந்தோஷமாக வீட்டுக்கு போவீங்க. பயத்தோடு நான் உங்களை அனுப்பணும். அதான் இந்த ஊழியம். பயத்தோடையும் திகிலோடையும் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் திருந்திடுவீங்க. ரொம்ப சந்தோஷத்தோட போனீங்கன்னா நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. அப்போ எது வேணும்? நான் என்ன ஸ்டைலில் ஊழியம் செய்யணும்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். பயத்தோடையும் திகிலோடையும். உச்சமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போது ஒரு முறை ஒரு சகோதரி வந்தார்கள். கடைசி பிரேயர் தான் வந்தாங்க. தலையில் கை வச்சேன், செத்து போயிடுவேன்னு சொன்னார். நல்லா தான் இருங்க, வியாதி ஒன்றுமே கிடையாது. பையனை கூப்பிட்டேன், ஒரு பொருத்தனை செலுத்து, இல்லைன்னா ஆளை விட்டுடணும். நான் ஸ்ட்ரைட்டாக தான் சொல்லுவேன். சொல்கிறது காமெடி மாதிரி இருக்கும். வேணால் அந்தி கிறிஸ்து கூட்டங்கள் இதை மட்டும் ப்ராக்கெட் போட்டு போடுவாங்க. ஏன்னா வைரல் இல்லாமல் அவளுக்கு பணம் கிடைக்கும். உங்களுக்கு சொல்கிற புரியுதா? இப்போ ஒரு சகோதரி ஜெபத்துக்கு வராங்க. தலையில் கை வச்சது நீ செத்து போயிடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ பொருத்தனை செலுத்தி நீ பிழைத்து கொள்ளுவாய் என்று அங்கே சொல்லிட்டேன். மகனிடத்தில் பொருத்தனை சொன்னேன், தாய் இடத்துல சப்ஜெக்டை சொன்னேன். அப்போ இதை மட்டும் கட் பண்ணி நீங்கள் யூடியூபில் அந்த ஷார்ட்டில் போட்டு வைரல் ஆக்குனா எனக்கு என்ன கெட்ட பேர் வரும் தெரியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். திருப்பூர் சொல்லுங்கள், செத்து போயிடுவோன்னு சொல்லி இந்த பையனிடம் காசு வாங்கி போட்டான், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அப்படி தானே? பார்க்கும்போது நான் ஒரு கள்ள போதகராய் தெரியும் உங்களுக்கு. நாம் பேசினாலே தீர்க்க தரிசனம், சிரித்தாலும் தீர்க்க தரிசனம், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. அதுதான் பையன் பதில் சொன்னான், என் அம்மா எவ்வளோ பரிசுத்தம் தெரியுமா, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்பான்னா பிரச்சனை இல்லை, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவர் தான். அம்மா எல்லாம் சரியாக 12 மணிக்கு தாய் எடுத்துக்கொண்டார். அவர்கள் பரலோகத்துக்கு சென்றதை நான் கண்டேன். 12
20 வரைக்கும் 11 12 16 வரைக்கும் அதே அவன் ஃபோன் அடிக்கிறான், எடுக்கவே இல்லை. நான் விட்டு பிடிக்கிறவன். என்ன போயிட்டாங்க, சந்தோஷப்படு, பரலவுக்கு தானே போனாங்க, நரந்து போலியே, மீதி காரியத்தை செய். ஒரு சமகையை தட்டுங்க. மரணத்தை தடுக்கவும் தீர்க்காயுசை பெறுவதற்கும் தான் பொருத்தனை ஜெபங்கள். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தாய் பரிசுத்தந்தான், தப்பில்லை. ஆனால் பெற்றோர்களுடைய சாபம் மகளை கொன்று போட போகிறது என்பதை அறிந்துதான் ஆண்டவர் தடுக்கும் பொருட்டு, உங்கள் மேல் வைத்த அன்பின் பொருட்டு அதை சொன்னார். பைபிளில் தாவீது, யாக்கோபு, இஸ்ரவேலு, சாலமோன், சவுலு, ரூத்து, எஸ்தர், எப்தா வரைக்கும், மனவா வரைக்கும், அந்நாள் வரைக்கும் பொருத்தனை பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட நான் பொருத்தனை கேட்டால் என்ன தப்புன்னு கேட்குறேன். என்ன சிஸ்டர், என்ன தப்பு? நான் என்ன பொண்டாட்டிக்கு சேலை வாங்கிறதுக்காக கேட்குறேன். சுவிசேஷம் அறிவிக்கணும், புத்தகம் அடித்து ஜனங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு அதில் விடுதலை. உங்கள் பேரில் 1000 2000 3000 4000 5000 பேர் சுவிசேஷம் பரவிட்டே இருக்கும். சுவிசேஷம் பரவ பரவ பரலோகத்தில் ஆள் சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு சொம்ம கையை தட்டலாமா? அந்த பணிதயம் பணி. ஆகவே பொருத்தனை ஜெபம் என்று சொன்னால் உங்களை தத்தெடுக்கிற ஜெபம் கூட. இந்த ஊழியம் உங்களை தத்தெடுக்கிறது, பொறுப்பெடுக்கிறது. எப்பேற்பட்ட ஆவி வந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கலாம். நிறைய ஊழியக்காரன் ஓடி போயிடுவான், பேகளை பார்த்தெல்லாம், பிசாசில் பார்த்தெல்லாம் ஓடிடுவான், நிற்க மாட்டான். அந்த மாதிரி ஜெபம் பண்ணாமல் சைஸாக வண்டி ஓட்டிகிட்டே இருப்பான். அண்ணா அவங்க வீட்டுக்குள்ளே வந்துருந்து 1/2 மணி நேரம் பாட்டு பாடி 4 ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் கர்த்தாவேன்னு சொல்லி கண்ணை முடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த ஊழியம் அப்படி இல்லை. நீங்கள் கூப்பிட்டாலே வரதுக்கு யோசிக்கிற டைப்பு. வரவே மாட்டேன், ஃபோனில் மட்டும்தான் ஜெபம். அது ரொம்ப தொந்தரவு பண்ணால் ஜெபம் பண்ணவும் மாட்டேன்.